பேசுங்க. ஓகே ஓகே தேங்க்ஸ் ஓகே. ஸோ வந்திருக்கானவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. இது வந்து ஒரு சம்பாதிக்கிற வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழங்கும். எஸ் எப்போன் யா வணக்கம். சரி ஓகே, இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் ஷேர் பண்ணலாம் இன்னைக்கு. இப்போ மகா சார் சாதிக்குங்க. ஓகே நாதன். ஓகே ஸோ ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து டைம் ஃப்ரீடம் இருக்குது, மணி ஃப்ரீடம் இருக்குது, ஹெல்த்தும் இருக்குதுங்க. ஹெல்த்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஆக முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் தான். ஸோ ஹெல்த் நல்லா இருந்துச்சுனாக்கா அதான் மெயின் முக்கியம். ஏன்னா பணம் நிறையா இருந்து ஆரோக்கியம் இல்லைனா பிரயோஜனம் இல்லை, அல்லது டைம் ஃப்ரீடம் நிறையா இருந்து ஆரோக்கியமாக இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியமாக இருந்து பணம் இல்லைனாலும் கஷ்டம்தான், பணம் நிறையா இருந்து டைம் இல்லைனாலும் கஷ்டம்தான். ஸோ இது மூணுமே இங்கே அமைஞ்சிருக்கு. பட் இதை மூணையும் நீங்கள் வந்து ஒன்றாவே அடையலாங்க, பட் நீங்கள் விலகிட்டீங்கனாக்கா. ஸோ இன்றைக்கி வந்து இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இது என்ன கம்பெனி, எப்படி இந்த ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்குது, எப்படி நம்ம சம்பாதிக்கிறது இல்லை, ஸோ ப்ராடக்ட் விற்காமல் எப்படி சம்பாதிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. கற்றுக்கப்போல விளங்கிக்க போகிறீங்க. ஸோ விளங்கிட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் பங்கெடுக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் டு டைனஸ் குளோபல். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் குளோபல் ப்ரோக்ராம். ஸோ இந்த கம்பெனியை உருவாக்குனது வந்து மிஸ்டர் ஹேரி, இவர் தான் ஃபவுண்டரு. இந்த கம்பெனி ஆரம்பித்தது ஏறக்குறைய 2023 ஒரு வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பெருசாக க்ரோ பண்ணிருச்சு. கம்பெனி பெருசாக போயிட்டு இருக்குது. லோக்கலாகவும் கம்பெனி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மலேசியாலையும் ஓடுது. மலேசியாலையும் வந்து கடந்த 4 மாதம் கிட்ட இந்த ப்ரோக்ராம் ஆக்டிவாக ஓடுது. பட் உங்களுக்கு தெரியலனாக்கா இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ பிரில்லியன் அவார்ட் கிடச்சிருக்கு. என்ன காரணம்னாக்கா மலேசியாவில் இருந்துக்கிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய பேர் சம்பாதிக்க வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் யார் வேணால் பங்கெடுத்து சம்பாதிக்கலாம். அதுக்கான அவார்டு கம்பெனி கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து நிறைய லீகலாகவே செய்கிறாங்க எல்லாமே. ஸோ எந்த நாடு போனாலும் அது லீகலாக. இப்போ மலேசியா லைசன்ஸ் இருக்குது, இந்தோனேஷியா லைசன்ஸ் இருக்குது, நேர்மையாக யூஎஸில் இருக்குது. ஸோ மற்ற நாடுகள்லாம் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்து ஏறக்குறைய 40 நாடுகிட்ட இந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்குது, ஓடிட்டு இருக்குது. ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படியே ஒன்று நாளாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் வந்து அங்கெல்லாம் வந்து க்ரோ பண்ணுது. பட் உங்களுக்கு யாராவது இந்த நாட்டில் எந்தெந்த நாடுங்க இருக்குதோ அது உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கனாக்கா நீங்கள் அறிமுகப்படுத்தி விட்டு இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு நீ சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஓகே நாதன் கொஞ்சம் இல்லைங்க. ஓகே ஓகே இப்போ நீங்கள் பேசுங்க. நான் தொடர்ந்து விட்ருங்க. ஓகே ரைட். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து 40 நாட்டிலே நீங்கள் வந்து ப்ரோக்ராம் செய்ய முடியும். உங்களுக்கு ஏதாவது நாட்டில் வந்து இங்கே இல்லைன்னா கூட நீங்கள் செய்ய முடியும். பட் எப்படி நீங்கள் வந்து ஆப்லைன் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ பார்க்கலாம், அங்கே வந்து ஈஸ்ட் மலேசியா, கானா, பிலிப்பீன், நைஜீரியா, தாய்லாந்து, இந்த மாதிரி நிறைய நாடுகளில் வந்து இந்த ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ HQ வந்து மலேசியாவில் தான் இருக்குது. ஸோ மலேசியா தான் மெயினே. அப்போ நம்ம மலேசியாவில் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இதை பயன்படுத்திட்டு நம்ம வந்து பெருசாக வீட்டில் இருந்துட்டு சம்பாதிக்க முடியும். ஆனால் ப்ரோக்ராம் விளங்கிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஹெல்த், வெல்த், டைம் ஃப்ரீடம் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஹெல்த்தை பற்றி பார்ப்போம். ஹெல்த்து வந்து அடுத்தது வெல்த்து, அடுத்தது டைம் ஃப்ரீடம். இங்கே வந்து சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹெல்த்தையும் வெல்த்தையும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடையிறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் சிஸ்டம்காக கொஞ்சோண்டு வேலை செய்வீங்க. இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் செய்கிற வேலையை எடுத்துக்கிட்டு சிஸ்டம் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். ஸோ இந்த சிஸ்டம் எப்படி சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் விளங்கிட்டீங்கனாக்கா நீங்களும் சம்பாதிக்கலாம். சரி, இப்போ வந்து முதல் ப்ராடக்ட் பற்றி பார்ப்போம். ப்ராடக்ட் சொல்லும்போது டைனஸ் ரொசென்தா. நம்மக்கிட்ட வந்து ஃபியூ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து மெயின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டைனஸ் ரொசென்தா. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன செய்யுதுனாக்கா உங்களோட அணுக்கள் செல்ஸ் இருக்குல்ல, செல்ஸை ரிப்பேர் பண்ணி திரும்ப புதுப்பிச்சு ரீஜுவனேட் பண்ணி ரீவைட்டலைஸ் பண்ணி உங்களுக்கு அதிகமான நல்ல செல்ஸை உருவாக்குது. ஸோ மனுஷனுக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செல்ஸ் அழியும் போது புது செல் உருவாகும். பட் இது வந்து ஆரோக்கியமாக உருவாகி ஆரோக்கியமாக இருந்துச்சுனாக்கா, செல்ஸ் ஆரோக்கியமாக இருந்துச்சுனாக்கா உங்கள் டிஷ்யூனா டிஷ்யூ, அடுத்து ஆர்கன்ஸ் உறுப்புகள், உள் உறுப்புகள்,
like pituitary gland, ear, lymphatic, thyroid, thymus, liver, gallbladder, adrenal, kidney, heart, lungs, pancreas, ovary, இந்த மாதிரி உங்க உள் உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமாயிரும். உறுப்புகள் ஆரோக்கியமாச்சுனாக்கா நிறைய சீக்குகள் காணா போயிடும். ஸோ இந்த ப்ராடக்ட்ல என்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு இங்க பார்க்கலாம் நீங்க. அப்படி யாரும் கூகுள் பண்ற ஆளா இருந்தா NMN அப்படின்னா என்னன்னு பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் வழங்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாக்குக்கு அடியில கொட்டிட்டு, நீங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னாக்கா, அது கரைஞ்சு இந்த சப்லிங்குவல் கிளாண்ட் ஒரு ஏரோ இருக்குல்ல, அதன் வழியா அந்த சப்லிங்குவல் கிளாண்ட் வழியா போயிட்டு, உங்க ரத்த ஓட்டத்தை ஆரோக்கியமாக்கிரும். ஸோ உங்க ரத்த ஓட்டம் ஆரோக்கியமா, சக்தியா உடம்பு முழுதும் ஓடும்போது, இது போன்ற நோயிலிருந்து நீங்க வந்து விடுதலை ஆயிருவீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இது போன்ற நோயிலிருந்து நீங்க வெளியாவறதுக்கு, ஆரோக்கியமா ஆவறதுக்கு உதவி செய்யும். எப்படி? ரத்தத்து மூலியமா. ரத்தத்த சக்தியாகிறது என்னது? இந்த ப்ராடக்ட். ஸோ அங்க பார்க்கலாம். சைனஸ் பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை, பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின், ஆன்டி ஏஜிங். குறிப்பா வந்து நீங்க இளமையா இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வேலை செய்யும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஆரோக்கியமான ப்ராடக்ட். மெயினா ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தி ஆரோக்கியமா ஓட வைக்கும். சக்தியெல்லாம் வந்து நம்ம செல்ஸ் வந்து சக்தியெல்லாம் ரத்தத்திலும் எடுத்துக்கிட்டு, செல்ஸ் ஆரோக்கியமாயிட்டு புதுப்பிக்கும்போது, நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே ஆரோக்கியமாயி நம்ம பேலன்ஸ் ஆயிருவோம். நம்மளும் ஆரோக்கியமாயிரும். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் மெயின் ப்ராடக்ட். அடுத்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இங்க பார்க்கலாம். இது வந்து மலச்சிக்கல். ரொம்ப பேத்துக்கு வந்து நோய் வரதுக்கு அடிப்படை காரணம் வந்து மலச்சிக்கல். வயிறை வந்து சுத்தமா வச்சுக்கிறது இல்ல, குடல. ஸோ பெருங்குடல் அழுக்காச்சுனாக்கா, சிறுங்குடலும் அழுக்காயிரும். சிறுங்குடல் அழுக்காச்சுனாக்கா, சத்து உடம்புல போய் சேராது. சத்து உடம்புல போய் சேரலனாக்கா, ஒவ்வொரு உறுப்புகளா வீக் ஆயிரும். ஸோ இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா, என்னென்ன கண்டெய்ன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கண்டெய்ன்ஸ். ஸோ ப்ரூனஸ், ஆப்பிள், ஸ்டெம் மத்த கண்டெய்ன்லாம் இருக்குது. ஸோ இது எடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னாக்கா, உங்க டோட்டல் கொலோன் சிஸ்டம் வந்து கிளீன் ஆகி ஆரோக்கியமாயிட்டு, நல்ல பாக்டீரியா பாதுகாக்கிறது, இம்யூன் சிஸ்டம் பலமா வருது, சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றது. ஸோ செரிமான பகுதி, வயிறு உப்பசம் இதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. செரிமானம்லாம் சரியா நடக்கும். மெயினா வந்து மலச்சிக்கலை சரிப்படுத்துறது. இது எல்லாத்துக்கும் தேவையான ப்ராடக்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹெர்படிசிம்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்லிமிங் கேண்டி. ஸோ ரொம்ப பேருக்கு வந்து இப்போ வந்து டைம் இல்ல. எக்சர்சைஸ் பண்ண கூட டைம் இல்ல. ஸோ இது போன்ற நபர்லாம் வந்து இதையும் எடுத்து நீங்க வந்து ஃபாஸ்ட்டா உடம்பு குறைக்கலாம். உடம்பு குறைக்கிறதுக்கு அருமையான ஒரு அவார்ட் வாங்கின ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து அவார்ட் வாங்கின ப்ராடக்ட். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த ரைட்ஸ் எடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மெம்பர்களுக்கு வந்து இதை அறிமுகப்படுத்தி வர்றாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று எடுக்கணும். காலையில் எடுக்கிறது வந்து இட்டாலி டெக்னாலஜி. நீங்க ஒரு முட்டாய் மாதிரி வாயில சாப்பிட்டு நீங்க வேலைக்கு போனா நார்மலா இருக்கலாம். அது உள்ளுக்கு போயிட்டு வந்து கொழுப்பெல்லாம் கரைச்சிரும். ஸோ இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. அது வந்து பிரான்ஸ் டெக்னாலஜி. நைட்ல படுக்கும்போது எடுத்துட்டு நீங்க படுத்தீங்கன்னாக்கா, அது தூங்கும்போது அந்த வேலையை செய்யும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய அவார்ட் வாங்கின ப்ராடக்ட். நம்ம இதெல்லாம் நிறைய நம்ம காட்டல இதில. ஏன்னா நம்ம நோக்கம் வந்து சிஸ்டம் பயன்படுத்தி சம்பாதிக்கிறது. பட் ப்ராடக்ட் தரமான ப்ராடக்ட். ப்ராடக்ட் ட்ரெய்னிங்ல வந்து நீங்க கத்துக்கலாம் வேணும்னாக்கா. ஓகே. அடுத்து இங்க பார்க்கலாம். ஸோ ஃபியூ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்ப நம்ம வந்து வெல்த் பார்த்துட்டோம் கொஞ்சோண்டு. ஹெல்த்த பார்த்துட்டோம். இப்ப வெல்த்த பத்தி பார்க்க போறோம். வெல்த்னா என்னது? பாக்கெட் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் பார்த்துட்டீங்க. பேசிக்கா பார்த்துட்டீங்க. இப்ப வந்து பாக்கெட் ஆரோக்கியத்த பார்க்க போறீங்க. எப்படி பாக்கெட் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுன்னு. அங்க தான் வருதுங்க சிஸ்டம். ஓகே. So how to make big money by using our international system. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஆனா நீங்க வந்து வீட்ல இருந்துகிட்டே செய்யலாம். ஓகே. அடுத்து பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிஸ்டம் என்ன கேட்குதுனாக்கா, உங்களோட உழைப்புல வந்து 1% உழைப்பு போட்டு எப்படி 100% சம்பாதிக்கிறது அப்படிங்கிற வாய்ப்பு இங்க இருக்கு. ஸோ 1% உழைப்பு போட்டு 100% சம்பாதிக்க நல்ல விஷயம் தானே. சில பேர் என்ன செய்றாங்கனாக்கா, வேலைக்கு போறவங்க 100% உழைப்பு போட்டு 100% சம்பாதிக்கிறாங்க. இங்க வந்து 1 விழுக்காடு உழைப்பு போட்டு 100 விழுக்காடு எப்படி சம்பாதிக்கிறது? இத கத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நீங்க வீட்ல இருந்து செய்யலாம். ஸோ இந்த புரோகிராம்ல நீங்க வந்து பங்கெடுத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து ரியல் டைம் இன்கம். இப்ப மத்த கம்பெனி மாரி வாரத்துக்கு ஒரு வாரம் காசு குடுக்கறது, அல்லது மாசம் காசு தர்றது அதெல்லாம் இல்ல. இங்க வந்து உடனேக்கு உடனே இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, வேலை செய்றீங்க, உடனே இன்கம் வரும். அப்பவே இது வந்து ஒரு ஸ்பெஷலான புரோகிராம் இது. உடனேக்கு உடனே இன்கம் கிடைக்கிறது. அடுத்து வந்து டெய்லி இன்கமும் இருக்கு இதுல. ஏன்னா பேரிங் போனஸ்னு ஒரு போனஸ் இருக்கு. அது வந்து டெய்லி கணக்கு பண்ணி டெய்லி போடுவாங்க. இன்னொரு இன்கம். ஸோ உடனேக்கு உடனே கிடைக்கிற இன்கம் இருக்கு. டெய்லி கிடைக்கிற இன்கம் இருக்கு. அடுத்து வந்து பாசிவ் இன்கம். யார் ஒருத்தவங்க தொடர்ச்சியா முயற்சி பண்ணி கரெக்ட்டா செய்றாங்களோ, பிற்பாடு ஒரு டைம் வரும்போது அவங்க வேலை செய்யலனா கூட, அவங்க அக்கவுண்ட்ல காசு பூந்துகிட்டே இருக்கும். இதுதான் பாசிவ் இன்கம். ஸோ யார் ஒருத்தவங்க வந்து
தூங்கும்போது அது ஃப்ரீயாக இருக்கும்போது காசு வரலையோ அவங்க வந்து கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து தூங்கும்போது அல்லது ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது கூட காசு வர்றதுக்கான ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம். இது வந்து மணி கேம் கிடையாது. காசை போட்டு தூங்குனா காசு வராது. கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இந்த சிஸ்டம் விளங்கிட்டு செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு காசு வரும். இது மணி கேம் இல்லை. ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 விதமான போனஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 விதமான போனஸ் தான். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் போனஸ், மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற போனஸ். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்களா இன்றைக்கி, இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்தாங்களே, அதாவது உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்து மெம்பர் ஆகிட்டீங்கன்னாக்கா நீங்கள் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க. வாய்ப்பு கொடுக்கும்போது ஒரு போனஸ், அதான் ஸ்பான்சர் போனஸ். அடுத்தது லெஃப்ட்டோ ரைட்டோ 2 பேரும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ், பேரிங் போனஸ்னு ஒரு போனஸ் இருக்குது. அடுத்தது புதுசாக சேர்றவங்கள ஆன்லைனில் சேரும்போது நீங்கள் தான் பதிவீங்க. பதியும் போது கீயின் போனஸும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 3 போனஸ் பார்த்துருக்கீங்க. மேற்கொண்டு ஒரு 5 போனஸ் இருக்குது. அது பிற்பாடு கற்றுக்கலாம். ஸோ இந்த 3 போனஸ்லேயே வந்து நீங்கள் வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த போனஸ் நீங்கள் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம காட்டுறது வந்து 3 நாடோட காட்டுறோம். யுஎஸ் கரன்சி, மலேசியா ரிங்கேட்டு, இந்தியன் ரூபீஸ் 3 சேர்த்து ஒன்றா காட்டுறோம். நீங்கள் வந்து யுஎஸில் இருந்தீங்கனாக்கா அல்லது மற்ற நாட்டில் இருந்தீங்கனாக்கா நீங்கள் வந்து யுஎஸ் டாலரை பார்த்து இந்த பிளான் விளங்கிங்க. மலேசியாவில் இருந்தீங்கனாக்கா மலேசியா ரிங்கேட்டை தான் பேச போகிறேன். உங்களுக்கு தானாகவே வழங்கும். இந்தியாவில் இருந்தீங்கனாக்கா ரூபீஸ் அங்கே காட்டுவாங்க, அதை பார்த்து விளங்கிங்க. ஓகே. இப்போ $1 வந்து 4.5 வெள்ளி கணக்கு. இன்னைக்குள்ள ரேட்டு, மார்க்கெட் ரேட்டு 4.70 அதெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸு 4.5. $1 வந்து 4.5 வெள்ளி கணக்கு. அதே மாதிரி $1 வந்து 95 ரூபீஸ் கணக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வந்து இந்த கணக்குலேயே தான் ஓடும். சரிங்களா? ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த பேக்கேஜில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பிவி கணக்கு இருக்குது, யூனிட் கணக்கு இருக்குது. அடுத்து வந்து மந்த்லி இன்கம் எல்லாமே எப்படி வரும்னு காட்டலாம். பட் உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ, செய்ய வேண்டிய வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் தானாக வந்துடும். பட் விளங்கணுன்னாக்கா நீங்கள் கற்றுக்கலாம். எப்படி கணக்கு பண்ணுறாங்க, எப்படி எங்கேருந்து காசு வருது, எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக நேர்மையாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து சில பேர் வந்து பெருசாக ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு தொழில் பெருசாக ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு கடை திறக்கணும், ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கணும், ஒரு டெய்லரிங் திறக்கணும், இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து பெரிய முதலீடு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பெரிய மைண்ட் செட் உள்ளவங்க வந்து இந்த பேக்கேஜில் வரலாம். இது வந்து 3780 வெள்ளி. இதுதான் ஆக பெரிய பேக்கேஜ் நம்ம கம்பெனியில், பிளாட்டினம் பேக்கேஜ். அதாவது யூஎஸ் டாலர் பார்த்தீங்கன்னாக்கா $1012. இந்தியன் ரூபீஸ் பார்த்தீங்கன்னா 96,000 ரூபீஸில் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பெருசாக ஆரம்பிக்கலாம். ஸோ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து 20 பாக்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கான பிவி கணக்கு 450, 20 யூனிட்ஸ் கணக்கு பண்ணுவாங்க. இதெல்லாம் போனஸ் கால்குலேஷனுக்கு. இன்கம் வந்து ஹை லெவல் அன்லிமிட்டட் இன்கம். எவ்வளோ வேணால் நீங்கள் சம்பாதிக்கலாம். இதுக்கு முடிவே கிடையாது, எல்லையும் கிடையாது வருமானத்தில். ஸோ அடுத்த இன்கம், இந்த அக்கௌண்ட்டில் வர முடியாதவங்க அடுத்த அக்கௌண்ட்டில் ஆரம்பிக்கலாம். அதாவது 2268 வெள்ளியில் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து எலிட் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து 12 பாக்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ பிவி யூனிட் எல்லாம் கணக்கு இருக்குது. மாதம் நீங்கள் வந்து ஒரு தடவை மெம்பர் ஆகிறீங்க, எந்த அக்கௌண்ட் வந்தாலும் சரி. மாதம் இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும், எலிட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் மாதம் நீங்கள் வந்து 88,776 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்கலாம். நீங்கள் மெம்பர் ஆகிறது ஒரு தடவை தான் காசு கட்டுறது. ஆனால் உங்கள் வருமானம் வந்து மாதம் நீங்கள் 88,000 வெள்ளிக்கு மேலே வரைக்கும் சம்பாதிக்கலாம். 88,776 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ அடுத்த அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்டில் வர முடியாதவங்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்குது. ப்ரீமியம் அக்கௌண்ட் 567 வெள்ளி, அதாவது 151 வெள்ளி டாலரு அல்லது 14,000 சுச்சம் ரூபீஸில் ஆரம்பிக்கலாம். சாரி, ரூபீஸ். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 பாக்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். 3 யூனிட்டு. மாதம் நீங்கள் வந்து 31,104 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஆக சிறிய அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. இது வந்து ஸ்டூடெண்ட்காக உருவாக்கினாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு பார்ட் டைம் இன்கம் தேவை. அப்போ அவங்க எப்படி சின்னதாக ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அக்கௌண்ட் ஆரம்பித்தாங்க. பட் மற்றவங்களும் சேரலாம். இது வந்து பேசிக் அக்கௌண்ட் 189 வெள்ளி. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். மாதம் நீங்கள் வந்து 6,804 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்கலாம். சேர்றது ஒரு தடவை தான், லைஃப் டைம் மெம்பர்ஷிப், ஆயுள் மெம்பர். ப்ராடக்ட் கிடைக்கிறது, வருமானம் வர்றது உங்களுக்கு வந்து மாதம் இந்த அமௌண்ட் சம்பாதிக்கலாம். மாதம் லிமிட். பட் ஆக மேலே உள்ள அக்கௌண்ட் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். சரி, இது எப்படி வேலை செய்யும்? இப்போ 4 அக்கௌண்ட் இருக்குது. அதாவது
நீங்கள் பிளாட்டினமில் வரீங்க, 3750 கட்டி வரீங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் அறிமுடிச்சு விடுறீங்க. அவங்க வந்து சின்ன அக்கௌண்ட்டில் வராங்க, பேசிக்கில். ஸோ அவங்க பேசிக்கில் வந்தாங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும்? உங்களுக்கு வந்து பார்க்கலாம். நீங்கள் அறிமுடிச்சு விடுறீங்களே, நீங்கள் பிளாட்டினம் இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து 43 வழி 20 காசு கிடைக்கும். அதாவது $960 அல்லது 912 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே வரவங்க வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும்போது ப்ரீமியமில் வந்தாங்கனாக்கா, ஸோ இது வந்து ரியல் டைம் இன்காமு, உடனே அந்த காசு கிடைக்கும். ப்ரீமியமில் வந்தாங்கனாக்கா உங்களுக்கு வந்து 129 வழி 60 காசு கிடைக்கும். எலிட் அக்கௌண்ட்டில் வந்தாங்கனாக்கா உங்களுக்கு வந்து 583 வழி 20 காசு கிடைக்கும். அவங்களும் பிளாட்டினமில் வந்தாங்கனாக்கா உங்களுக்கு 972 வழி கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து யூஎஸ் கரன்சினா மேலே பார்த்துங்க, இந்தியன் ரூபீஸ்னால் நீங்கள் கீழே பார்த்துங்க. உங்களுக்கு தெரியுங்க, பார்த்துக்குங்க சொந்தமாக. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பிளாட்டினமில் வர முடியல, எலிட் அக்கௌண்ட்டில் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இது எவ்வளோ? 2268 வழி. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பேசிக் அக்கௌண்ட் அறிமுடிச்சு விட்டீங்கன்னாக்கா உங்கள் மூலிமா வரவங்க பேசிக்கில் வந்தாங்கனாக்கா உங்களுக்கு வந்து 37 வழி 80 காசு கிடைக்கும். கொஞ்சம் குறவாக இருக்கா இல்லையா? ஏன்னா உங்கள் முதலீடு குறவுனால அறிமுடிச்சிருமோ அந்த வருமானமும் குறவா, கொஞ்சம் குறவு. ஸோ அடுத்தது ப்ரீமியம் அக்கௌண்ட். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். கடைசி அக்கௌண்ட் பாருங்கள், 864 வழி. ஸோ மொதல் அக்கௌண்ட் பார்த்தீங்களா, 972 வழி, இங்கே வந்து 864 வழி. ஸோ அடுத்தது நீங்கள் வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட் போகிறீங்க. ப்ரீமியமில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பேசிக் கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 32 வழி 40 காசு. ஸோ அதே மாதிரி கடைசி அக்கௌண்ட் பாருங்கள், 756 வழி. ஸோ அடுத்தது வந்து ஆக சிறிய அக்கௌண்ட் பேசிக். நீங்கள் பேசிக்கில் வந்துட்டீங்க, இன்னொரு பேசிக் வாய்ப்பு தரீங்க, உங்களுக்கு வந்து 27 வழி கிடைக்கும். அதே மாதிரி கடைசி அக்கௌண்ட் பாருங்கள், 648 வழி கிடைக்கும். ஸோ எல்லா அக்கௌண்ட்டுங்க எல்லாமே சின்ன அக்கௌண்ட்னாக்கா சின்ன லைசன்ஸ் மாதிரி. அப்போ வருமானம் கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும். பெரிய லைசன்ஸ்னால் ஆக மேலே இருக்குது. அப்போ கம்பெனி வந்து வாய்ப்பு வந்து உங்கள்கிட்டே விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை எப்படி இருக்குது, எப்படி ஃபாஸ்ட் சம்பாதிக்க போகிறீங்க ஃபாஸ்ட்டாக, அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து உங்கள் பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மட்டும் சூஸ் பண்ணுறது இல்லை, வரவங்களும் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது போவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யார் வந்தாலும் இந்த ப்ரோக்ராமில் 2 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1 வந்து 2 ஸ்டெப் செஞ்சால் போதும், பணம் சம்பாதிக்க முடியும். ஸ்டெப் 1 வந்து ஜாயின் பண்ணுறது, அது வேலை கிடையாது. இங்கே உள்ள வேலையே வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கௌரவமாக போயிட்டு 2 பேர் சம்பாதிக்க வாய்ப்பு கொடுக்குறது. வாய்ப்பு கொடுக்குறது வந்து ஒரு கௌரவமான வேலை. இங்கே வந்து உங்களை ப்ராடக்ட் விற்க சொல்ல, யாரும் கெஞ்ச வேணாம், கொஞ்சம் வேணாம், வருட வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம். வாய்ப்பு கொடுக்கும்போது கௌரவமாக கொடுங்க. ஒரு வாய்ப்பு இருக்குது, போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்கள் வேலையே. இப்போ நம்ம வந்து ஸ்டெப் 1 பார்ப்போம். இப்போ ஸ்டெப் 1 வந்துட்டீங்க, நீங்கள் வந்து பிளாட்டினம் அக்கௌண்ட்டில் வரீங்க. ஸோ நீங்கள் மெம்பராக சேர்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1வது கம்பெனி நீங்கள் வந்து 3750 கட்டி மெம்பராக சேர்ந்துட்டீங்க. கம்பெனி என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு வந்து உடனடியே உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் பிஸ்னஸ் செய்யணும்னு அவசியம் இல்லை, சிஸ்டம் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து இதுக்கு வந்து பர்சனல் ஐடி, சீக்ரெட் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு டெய்லி வந்து இன்கம் லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி மந்த்லியும் இன்கம் கிடையாது, லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். மாதம் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து லிமிட் கிடையாது. இதுதான் ஆக பெரிய அக்கௌண்ட். ஸோ ப்ராடக்ட் வந்து கம்பெனி வந்து 20 பாக்ஸ் கொடுப்பாங்க. இப்போதைக்கு ஆஃபர்னால 22 பாக்ஸ் தராங்க சேர்த்து. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கட்டி வந்தது வந்து 3750 வெள்ளி. உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்டோட அந்த பொருளோட மதிப்பு நீங்கள் பார்க்கலாம் 4725 வெள்ளி. ஸோ ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஏமாறுறதுக்கு அல்லது லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கிறது தான். உங்கள் மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப் இது. சரி, இது வந்து ஸ்டெப் 1 மெம்பர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்க. ஸ்டெப் 2 என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு லிங்க் அனுப்பி வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் உள்ளுக்கு வந்துட்டீங்க. இதான் நீங்கள் ஒருத்தர் வாய்ப்பு தரீங்க, அதாவது அறிமுடிச்சு விட்டீங்க, அவங்க சேர்றாங்க, அவங்க பிளாட்டினம் வராங்க. உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் போனஸ் உடனடியாக கிடைக்கும். அதாவது 972 வெள்ளி. 972 வெள்ளி உடனே கிடைக்கும். அவங்க சேர்ந்ததோ உடனே கிடைச்சிடும். ஸோ அடுத்து இன்னொருத்தர் வாய்ப்பு தரீங்க, இன்னொரு 972 வெள்ளி கிடைக்குது. ஸோ இந்த 2 மெம்பர் வந்தோடனே உங்களுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் வந்ததுனால உங்களுக்கு பேரிங் போனஸ் சொல்லிட்டு ஒரு போனஸ் கொடுப்பாங்க. பேரிங் போனஸ் அது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 648 வெள்ளி. ஸோ இந்த 2 பேர் மெம்பராக சேரும்போது நீங்கள் தான் பதிகிறீங்க. அவங்க பர்டிகுலர்ஸ் பேர், ஐசி நம்பரு, இமெயில், ஃபோன் நம்பரு இதெல்லாம் கீன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு இன்கம். 2 பேர் கீன் பண்ணி உங்களுக்கு வந்து 216 வெள்ளி கிடைக்கும்.
ஸோ டோட்டலாக எவ்வளோ கிடச்சிச்சு? 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 2808 வெள்ளி. அதாவது டாலர் எவ்வளோ? $624 உங்களுக்கு கிடைக்குது. சரி தானே? ஸோ அதே இந்தியன் ரூபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 59,280 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்குது. சரி, அடுத்து இந்த ஏ வந்திருக்காங்களே, உங்கள் லெஃப்டில் ஒருத்தர் வந்திருக்காங்களே, அவங்களும் சம்பாதிக்க தான் வந்திருக்காங்க. அவங்க போயிட்டு 2 பேரும் வாய்ப்பு தராங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? உங்களுக்கு கிடைச்ச மாதிரி $624 கிடைக்கும். ஸோ ரைட்டில் வந்திருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க 2 பேரும் வாய்ப்பு தராங்க. அவங்களுக்கும் அந்த இன்கம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு பேரிங் போனஸ் எவ்வளோ கிடைச்சி? இங்கே பாருங்கள், $144 கிடைச்சா இல்லையா? ஏன்னா அப்போ வந்து ஒரு பேரிங் தான். இப்போ வந்து அவங்க 2 பேர் கொண்டு வரும்போது உங்கள் கணக்கு வந்து லெஃப்ட்டில் 2 பேர் வந்துருக்காங்க, ரைட்டில் 2 பேர் வந்துருக்காங்க. அப்போ 2 பேரிங் இருக்குது. ஒரு பேரிங்க்கு $144 2 பேரிங் எவ்வளோ? $288 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சிஸ்டம் செய்தி பரவ அப்படியே செய்தி டீம் அப்படியே க்ரோ பண்ண பெருசாக உங்களுக்கு பேரிங் போனஸ் டபுள் ஆகிட்டே வரும். இதுதான் பெரிய காசு. இதே மலேசியா ரிங்கிட்னா எவ்வளோ? 1296 அல்லது இந்தியன் ரூபீஸ்னால் வந்து 27,360 ரூபீஸ் உங்களுக்கு. ஸோ இது வந்து அப்படியே தொடர்ந்து போனுச்சுனாக்கா எப்படி உங்கள் இன்கம் பெருக போகுதுன்றது அடுத்தது பார்ப்போம். திரும்ப அதே தான் காட்டுறேன். இப்போ வந்து உதாரணம், நீங்கள் பிளாட்டினம் வந்துட்டீங்க. மொதல் வாரம் நீங்கள் போயிட்டு 2 பேருக்கு வாய்ப்பு தரீங்க. உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சி? $624 கிடைச்சா இல்லையா? அதாவது 2,288 வெள்ளி கிடைச்சா இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த 2 பேர் கொண்டு வராங்க மறுவாரம். ஸோ அந்த 2 பேர்த்துக்கும் அதே மாதிரி அந்த காசு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 2,808 கிடைக்கும். பட் மேலே உங்களுக்கு எவ்வளோ வந்துருச்சு? இப்போ 4,104 வெள்ளி ஆயிடுச்சு. அதே மாதிரி மறுவாரம் அந்த 4 பேர் புதுசாக வந்தாங்க, அவங்க சம்பாதிக்கணும், 2 பேர் வாய்ப்பு தராங்க. அப்போ அந்த 4 பேருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 2,808 வெள்ளி கிடைக்குது. ஸோ அந்த பேரிங் போனஸ் மேலே உங்களுக்கு வந்து 576 வெள்ளி உங்கள் அக்கௌண்ட்டில் போந்துருச்சு. இப்போ 6,696 வெள்ளி ஆச்சு. ஸோ மறுவாரம் இப்போ நீங்கள் யூஎஸில் இருந்தீங்கன்னா யூஎஸில் கரன்சி பாருங்கள், இந்தியன் ரூபீஸ் பாருங்கள். இப்போ வந்து 17,000 வெள்ளி சுவிட்ச் வந்துருச்சு மறுவாரம். இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறது வந்து வாரம் அவங்கவுங்க 2 பேரும் கொண்டு வந்தாங்கனாக்கா இந்த சிஸ்டம் இப்படி தான் ஓடும். ஆனால் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விளங்குறதுக்காக வாரம் காட்டுறேன். ஆனால் உண்மையிலேயே கம்பெனி எப்படி கணக்கு பண்ணுறாங்கனாக்கா டெய்லி அன்றாடம் கணக்கு பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு ஜோடி வந்தால் உங்களுக்கு அந்த இன்கம் வந்துடும், 2 ஜோடி வந்து அதுக்குள்ள இன்கம், 3 ஜோடி வந்து அதுக்குள்ள இன்கம். அப்போ டெய்லி உங்களுக்கு வந்து பிற்பாடு காசு வரும். ஆனால் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். போக போக வந்து அவங்கவுங்க உங்கள் டீமில் சம்பாதிக்கும் போது உங்கள் இன்கம் பெருகிட்டே வரும். இப்படி தான் உங்கள் இன்கம் பெருகும். இப்போ 8வது வாரம் இன்கம் பார்த்தீங்கன்னா அடுத்து 9வது வாரம் இன்கம். ஸோ புதுசாக வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே 2 பேரும் கொண்டு வரும்போது கீழே பாருங்கள் 2,808 வெள்ளி தான் கிடைக்குது. அதாவது $624 தான் கிடைக்குது. பட் கீழே உள்ளவங்க வேலை செய்யும்போது பிற்பாடு வரும்போது உங்கள் இன்கம் மேலே பெருகிட்டே போதா இல்லையா? இப்போ யார் முந்திக்கிறாங்களோ இதுதான் உங்களுக்கு வாய்ப்பு. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை பற்றி தெரியாது, பட் உங்களுக்கு யார் மூலியமாக தெரிய வந்திருக்கு. நீங்கள் முந்திக்கிட்டீங்கன்னாக்கா பிற்பாடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை பற்றி தெரியும் போது உங்கள் இன்கம் பெருகிட்டே போகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 9வது வார இன்கம் எவ்வளோ வந்திருக்கு? 338,472 வெள்ளி வந்திருக்கு. அதாவது 75,216 யூஎஸ் வந்திருக்கு. ஸோ இது நினப்பு வச்சுங்க, யூஎஸ் கணக்கு பண்ணி வச்சுங்க. 76,216 யூஎஸ் கணக்கு வச்சுங்க. சரி, அடுத்தது இந்த சிஸ்டம்க்கு வந்து எல்லையே கிடையாது. சிஸ்டம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது 9வது வார இன்கம் பார்த்தீங்களா? அடுத்து திரும்ப நான் 9வது வார இன்கம் காட்டுறேன். எவ்வளோ வந்துச்சு? 9வது வார இன்கம் 75,000 சுச்சம் வந்துச்சு. அடுத்து 10வது வார இன்கம், 11வது வார இன்கம், 12வது வார இன்கம். ஸோ 12 வாரம்னாக்கா எவ்வளோ? 12 வாரம் விட்டுருங்க, 12 மாதமாக எடுத்துங்களேன். ஸோ 12வது வார இன்கம் உங்களுக்கு வந்து 591,000 யூஎஸ். இதே நீங்கள் மாத கணக்கு வச்சிங்கனாக்கா மொதல் மாதம் 2வது மாதம் அப்படின்னாக்கா 12வது மாதம் உங்கள் இன்கம் எவ்வளோ? ஏறக்குறைய $500,000 மேலே வந்துருச்சு. எடுத்துனே. பட் சிஸ்டம் வந்து டெய்லி கணக்கு பண்ணும். இது நீங்கள் ஐடியா எடுத்துக்கிறதுக்காக நான் உங்களுக்கு வேலைக்கு சொல்கிறேன் பொதுவாக. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே நீங்கள் வந்து சின்ன அக்கௌண்ட்டில் வரீங்க, ப்ரீமியம் அக்கௌண்ட். ஸோ இது எவ்வளோ கட்டி வரீங்க? 567 வெள்ளி. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அதே மாதிரி தான் எல்லாம் கிடைக்கும். பட் இதில் வந்து இன்கம் லிமிட் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 1,036 வெள்ளி 80 காசு சம்பாதிக்க முடியும். மாதம் ஒன்றுக்கு 31,104 வெள்ளி சம்பாதிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பாக்ஸ் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். உங்களுக்கு வேணுங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்க கட்டுறது 567 வெள்ளி. உங்களுக்கு கிடைக்கிற பொருளோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து 708 வெள்ளி 75 காசு. நீங்க ஏமாறதுக்கு ஒண்ணும் இல்ல. வேலை செஞ்சா காசு, இல்லன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப். உங்களுக்கு இருக்கு. தரமான ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, அடுத்தது வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 வந்துட்டாரு. கிடைக்கிற அக்கவுண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. ஸ்டெப் 2ல வந்து 2 பேருக்கு வாய்ப்பு குடுக்க போறாரு. ஸோ அதே மாரி தான் இது. ஒருத்தர் வாய்ப்பு தர்றாரு. அவருக்கு வந்து ஸ்பான்சர் போனஸ் வந்து 97 வெள்ளி 20 காசு கிடைக்குது. சின்ன முதலீடு, சின்ன இன்கம். ஸோ அடுத்தது. ஸோ அந்த ஃபார்மேட் உங்களுக்கு விளங்கிருச்சு. அதனால நான் ஃபாஸ்ட்டா போறேன். இது ஸ்பான்சர் போனஸு. ஸோ அடுத்து பேரிங் போனஸ் வந்து இதுக்கு வந்து 81 வெள்ளி. அடுத்து கெயின் போனஸு 1290. டோட்டலா எவ்வளோ வந்திருக்கு? 258 30 காசு அல்லது $64 உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ லெஃப்ட்ல உள்ளவங்க 2 பேர் முடிச்சு விடுறாங்க. $64 கிடைக்குது. ரைட்ல உள்ளவங்க 2 பேர் முடிச்சு விடுறாங்க. $64 கிடைக்குது. ஸோ அதுக்கான பேரிங் போனஸ் உங்களுக்கு வந்து இங்க பார்க்கலாம். $36. ஸோ மலேசியா காசு அல்லது இந்தியன் ரூபீஸ். ஸோ இதே கான்செப்ட் வந்து வாரம் அப்படியே போணுச்சுனாக்கா, இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஓட்டுறேன் இத. உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ வாரம் இன்கம், 2வது வாரம் இன்கம். ஸோ இப்படியே 9 வாரம் போகும்போது, ஸோ 9வது வார இன்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 41,598 30 காசு. ஆக மேல பாருங்க. அதாவது 9,000 யுஎஸ் வச்சோம் அல்லது இங்க பார்க்கலாம் இந்தியன் ரூபீஸ. ஸோ கீழ பார்த்தீங்கன்னாக்கா வந்து, இந்த புரோகிராம் வந்து இதுவும் இன்ஃபினிட்டி தான். எல்லையே கிடையாது. சேதி எங்கெல்லாம் பரவுதோ. நீங்க மேபி மலேசியால இருக்கலாம், இல்ல இந்தியால ஒரு நாட்டுல இருக்கலாம். ஸோ நீங்க குடுக்குற வாய்ப்பு குடுக்குறவங்க வந்து அவங்களும் அந்த நாட்டுல இருக்கலாம். பட் மத்தவங்க சொந்தக்காரவங்க வெளிநாட்டுல இருந்தாங்கனாக்கா, அப்படியே இந்த லிங்க் போம்போது எங்கேயாவது யாராவது சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு காசு வரும். ஸோ இதுதான் இன்டர்நேஷனல் புரோகிராம். வீட்ல இருந்துகிட்டு Zoomலயே சம்பாதிக்க முடியும். ஸோ நடைமுறையில பார்த்தீங்கன்னாக்கா, நான் காட்டுனது வந்து எல்லாம் பிளாட்டினம் காட்டுனேன். அடுத்தது எல்லாம் பிரீமியம் காட்டுனேன். பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, நடைமுறையில வந்து எல்லாரும் ஒரே மாரி வரமாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கு பலம் இருக்கும், ஒரு ஆளுக்கு பலகீனமா இருப்பாங்க. பலம் இருக்காது, சக்தி இருக்காது, பணம் இருக்காது. சின்னதா ஆரம்பிப்பாங்க. முடியும். சில பேரோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாசம் வந்து $3000 வந்தா போதும்னு வருவாங்க. சில பேர் வந்து இல்ல எனக்கு $5000 வேணும்னுவாங்க. சில பேர் வந்து இன்னும் பெருசா பார்க்கணும். $10,000 வேணும்னுவாங்க. சில பேர் இன்னும் கூட பார்ப்பாங்க. ஆனா வந்து வேலை செய்யும்போது அவங்களுக்கு பலம் தந்தாப்புல அவங்க வேலை செய்வாங்க. ஸோ இங்க பார்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கும்போது இப்படிதான் ஸ்லோவா வரும். ஸோ கொஞ்ச நாள் சென்று பார்த்தீங்கன்னாக்கா, உங்க டீம் வந்து பெருசாயிரும். ஏன்னா அவங்கவங்க சம்பாதிக்கணும்னு வேலை செய்யும்போது, உங்க டீம் வந்து அப்படியே பெருசா வந்துரும். ஸோ பெருசா வரும்போது உங்க இன்கமும் வந்து பெருசா வந்துரும். புரோகிராம் வந்து நடைமுறையில வந்து எல்லாம் கலந்து தான் ஓடும். பிராக்டிகலா. எல்லாம் ஒரே மாரி செய்ய மாட்டாங்க. கலந்து தான் ஓடும். கலந்து ஓடும்போது உங்களுக்கு இன்கம் கலந்து வரும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு ஆளோட ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்கலாம். ஸோ கீழ இங்க பாருங்க. லெஃப்ட்ல பாருங்க. ஸோ 1041 வெள்ளி அல்லது வந்து $231 கீழ பார்க்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க. கீழ வந்து $348 மேல வந்து 1566 வெள்ளி. ஸோ நீங்க மலேசியால இருந்தீங்கன்னாக்கா, டாலரும், ரிங்கிட்டும் காட்டும். இந்தியால இருந்தீங்கன்னாக்கா, டாலரும், ரூபீஸும் காட்டும். இந்தோனேஷியானா ரூபியா, தாய்லாந்துனா பட்ஸு, பிலிப்பின்னா பெசோ, இந்தோனேஷியா நைஜீரியா நைரா அந்த மாரி யார் யார் எந்த நாட்டுல இருக்காங்களோ, அந்த நாட்டுல வந்து யுஎஸ் டாலரையும் காட்டும். அவங்க நாட்டு கரன்சியும் காட்டும். இப்ப இது வந்து மலேசியா அக்கவுண்ட்னால யுஎஸும், மலேசியா ரிங்கிட்டும் காட்டுது. ஸோ லெஃப்ட்ல பாருங்க அவங்க இன்கம் வந்து எப்படி பெருகிட்டு போகுதுன்னு. ஸோ ஒரு 4, 5 நாளைக்கு ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, அவங்க இன்கம் வந்து பெருகிட்டே போகுது அக்குமுலேஷன்ல. ஸோ டெய்லி இன்கம் வர அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படியே. இப்போ 3038 வெள்ளி, அடுத்தது 3388. ஸோ அப்படியே இன்கம் ஏறிட்டே வருது. ஸோ உங்களுக்கும் அந்த மாரி தான் வரும். பட் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அப்புறம் அவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கும்போது அப்படியே பெருசா போகும். ஸோ லெஃப்ட், ரைட் இந்த ஹையரார்கி நீங்க பார்க்கலாம் சிஸ்டம்ல. ஸோ லெஃப்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க, ரைட்ல எத்தனை பேர் இருக்காங்க எல்லாமே இப்படி பார்க்கலாம். உங்க டீம் தட்டி தட்டி யார் யார் எந்த அக்கவுண்ட் வந்திருக்காங்க எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஸோ குரூப் க்ரோ பண்றத நீங்க பார்க்கலாம். எல்லாமே டிரான்ஸ்பேரன்ட். உங்களுக்கு ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாம் குடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து ரேங்கிங் இருக்கு. நம்ம வந்து பதவிக்கா வரல. பதவி வந்து ஒண்ணும் முக்கியம் இல்லங்க. நம்ம வந்து பணம் சம்பாதிக்க வந்திருக்கோம். சிஸ்டம் மூலியமா. ஆனா கம்பெனி வந்து இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து ரேங்கிங் குடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா. இப்ப இந்த மாசம் நீங்க வந்துட்டீங்க. ஒரு $50 சம்பாதிக்கிறீங்க ஆரம்பத்துல. மறுமாசம் ஒரு $100 சம்பாதிக்கிறீங்க. அப்ப 150, 150. மறுமாசம் ஒரு $200 சம்பாதிக்கிறீங்க. அப்ப இப்படி சம்பாதிச்சு போகும்போது, எப்ப நீங்க வந்து ஒரு $3000 சம்பாதிச்சிட்டீங்களோ, $3000 கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் குடுப்பாங்க. ஸ்டார் ரேங்க். அப்புறம் $3000 சம்பாதிக்கும்போது ரேங்க் மட்டும் இல்ல, தனியா ஒரு இன்சென்டிவ் $150 குடுப்பாங்க. ஸோ மலேசியா காசு எவ்வளோ?
ஏறக்குறைய 675 சொல்லிக் கொடுப்பாங்க தனியாக. ஸோ ஏற்கனவே 3000 சம்பாதிச்சிட்டீங்க. மேற்கொண்டு படிப்படியாக சம்பாதிக்கும் ஒரு இன்னொரு 7000 சம்பாதிச்சிட்டீங்க, 10,000 ஆச்சு. அப்போ ஒரு ரேங்க் 1 ஸ்டார் கொடுப்பாங்க ரேங்க். அடுத்தது $25,000 சம்பாதிக்கும் போது இன்னொரு ரேங்க். ஸோ இந்த மாதிரி ரேங்க் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தானாக வரும். சிஸ்டம் க்ரோ பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் பதவியெல்லாம் தானாக வரும். ஸோ இங்கே ஆக பெரிய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து $1 மில்லியன். பட் இன்கம் வந்து அக்கமடேஷன் வந்துகிட்டே இருக்கும். இது முடிவு கிடையாது. உங்களுக்கு பதவி வந்துகிட்டே இருக்கும். பதவி தான் இப்போதைக்கு முடிவு இதில். பட் இந்த மாதிரி பெரிய பதவி அடையும் போது கம்பெனி வந்து ட்ரீட் வைப்பாங்க அடிக்கடி வெளியூர் சுற்றி பார்க்க போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பதவிகள் அடைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கம்பெனி வந்து இலவசமாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் தராங்க. உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்பட்ட உங்களுக்கு தெரியல, ப்ராடக்ட் பற்றி தெரியல, சிஸ்டம் பற்றி வழங்கலை அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரைனிங்கில் கலந்துக்கலாம். தமிழில் இருக்குது, இந்தோனேஷியா பாஷையில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, ஸோ மலாயில் இருக்குது, எல்லா பாஷையிலும் எங்கே இருக்குது நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இல்லை அல்லது நேரடியாக கால் பண்ணி ஆஃப்லைன் கால் பண்ணி கேட்டு விவரமாக தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நியூ மைண்ட் செட், நியூ ரிசால்ட். ஸோ எல்லாத்துக்குமே ஆசை இருக்குது சம்பாதிக்கணுன்ட்டு. ஆனால் ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கனாக்கா வழக்கமாக செய்கிறது பழக்கமாயிருது. வழக்கமாக செய்கிறது ஹேபிட்டாக மாறிடுது. ஸோ எப்போதும் என்ன செய்கிறாங்களோ அதை செய்கிறாங்க. ஆனால் பணம் மட்டும் தனியாக வந்து கொட்டணும்னு நினச்சா எப்படி கொட்டும்? பட் இங்கே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னன்னாக்கா நீங்கள் 1% உழைப்பு போட்டால் சிஸ்டம் 100% சம்பாதிச்சு கொடுக்கும். அப்போ உங்கள் மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றி இது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சோண்டு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 செஞ்சீங்கன்னாக்கா இந்த சிஸ்டம் மூலிமா நீங்கள் வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பு. அதுவும் வீட்டில் இருந்துகிட்டே செய்யலாம். பொருள் வாங்குறது இல்லை, விற்கிறது இல்லை. மெம்பர் ஆகிட்டு கிடைக்கிற ப்ராடக்ட் சாப்பிட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு இந்த வாய்ப்பை அறிமுடித்து விட்டுக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்க முடியும். அருமையான ஒரு வாய்ப்பு. பட் முடிவெடுக்கிறது நீங்கள் தான். ஸோ அடுத்து நம்ம என்ன செய்வோம்னாக்கா நம்ம டாக்டர் மகா இருக்கார்.